அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபுதாபி, துபை, ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஓதப்படும் ஜும்ஆ உரை. வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாம் விவகாரத்துறை. தேதி வெள்ளிக்கிழமை, சஃபர் பிறை 26 ஹிஜ்ரி 1446, 30 ஆகஸ்ட் 2024. தலைப்பு: வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. தலைப்பு: வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அவன்தான் அகில உலகங்கள் யாவற்றையும் படைத்து வளர்த்து தகுந்த முறையில் பக்குவப்படுத்துகிறான். அவன்தான் பின்வருமாறு கூறுகிறான்: லா இலாஹ இல்லா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு எவனும் இல்லை என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை. ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன. அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். எங்கள் திருநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். யா அல்லாஹ், எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும், தியாகம் நிறைந்த தோழர்கள் மீதும், உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் அந்த தோழர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ ஸலவாத்தும் சலாமும் பொழிந்திடுவாயாக. கவனமாக கேளுங்கள். இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன். பரிசுத்த நாயனாகிய அல்லாஹு கூறுகிறான்: லா இலாஹ இல்லா அன ஃபத்தகூன். வணக்கத்திற்குரியவன் என்னை தவிர வேறெவனும் இல்லை, நீங்கள் எனக்கே பயப்படுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். முஃமின்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் தனது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து பின்வருமாறு பிரகடனம் செய்கிறான்: இன்னனி அனல்லாஹ் லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி வஅகிமிஸ் ஸலாத்த லிذிக்ரி. நிச்சயமாக நான் தான் அல்லாஹ், என்னை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் அறவே இல்லை. என்னையே வணங்குவீராக, என்னை தியானித்துக் கொண்டே இருக்கும் பொருட்டு தொழுகையை கடைபிடிப்பீராக என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். மேலும் நமது தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தும் இதே போன்று கூறுகிறான்: ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். நபியே, நிச்சயமாக அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரிய வேறொரு இறைவன் இல்லை என்பதை நீர் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். ஏனெனில் ஒரு மனிதன் அறிந்து கொள்வதிலேயே ஆகச் சிறந்தது எதுவென்றால் அது லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதாகும். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்பது இதன் பொருளாகும். தெளிவான சிந்தனையோடும் உண்மையான நம்பிக்கையோடும் இறைவனுக்கு பயந்த நிலையில் அவனையே நோக்கமாக கொண்டு ஒவ்வொரு நாவுகளும் இதனை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கின்றன. கண்டிப்பாக இந்த சொற்றொடர் சாதாரண வாக்கியம் அல்ல. ஏனெனில் இந்த வாக்கியத்தை குறித்து பின்வருமாறு ஹதீசுகளில் இடம்பெறுகிறது: فَإِنَّ السَّمَاوَاتِ السَّبْعَ وَالْأَرْضِينَ السَّبْعَ لَوْ وُضِعْنَ فِي كِفَّةٍ وَوُضِعَتْ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ فِي كِفَّةٍ لَرَجَحَتْ بِهِنَّ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ. ஏனெனில் 7 வானங்களும் 7 பூமியும் ஒரு தராசு தட்டில் வைக்கப்பட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற வாக்கியம் வேறொரு தட்டில் வைக்கப்பட்டால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற வாக்கியத்தை கொண்ட தட்டே உடனடியாக கனமாகி கீழே இறங்கிவிடும் என்று ஹதீசுகளில் இடம்பெறுகிறது. இதில் எவ்வித ஆச்சரியமும் இல்லை. ஏனெனில் இந்த வாக்கியங்களை அல்லாஹுடைய மகத்துவத்தையும் மேன்மையையும் பரிபூர்ணமான அவனுடைய அறிவு ஞானத்தையும் திடமான அவனுடைய நாட்டத்தையும் பறைசாற்றுகிறது. கண்டிப்பாக அவன்தான் இத்தகையவனாக இருக்கிறான் என்று திருக்குர்ஆனில் இடம்பெற்றுள்ளது. அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ் எவ்வித மகத்துவம் உடையவன் என்றால் அவனைத் தவிர வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் வேறு யாரும் இல்லவே இல்லை. அவன் மரணமில்லா உயிருள்ளவன் என்றும் நிலையானவன் என்று இறைவன் கூறுகிறான். மேலும் அவனுடைய பேரொளியை பற்றி பின்வருமாறு இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள்: ஹிஜாபுஹுன் நூர் லவ் கஷஃபஹு லா ஹரகத் சுபஹாத்து வஜ்ஹிஹி மன் தகா இலைஹி பஸருஹு மின் ஹல்கிஹி.
ஒளியே அவனுடைய திரையாகும். ஒளியே அவனுடைய திரையாகும். அத்திரையை அவன் விலக்கிக் கொண்டால் அவனது பார்வை எட்டும் தூரம் வரையுள்ள அவனுடைய படைப்பினங்களை அவனோடு சொலிச்சுடர் சுற்றரித்துவிடும். அத்திரையை அவன் விலக்கிக் கொண்டால் அவனுடைய பார்வை செல்லும் தூரம் வரையுள்ள அவனுடைய படைப்பினங்களை அவனுடைய ஒளிச்சுடர் சுட்டெரித்துவிடும் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹுவின் அடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு கூறுகிறான், இன்னமா இலாஹுக்குமுல்லாஹு லா இன்னமா இலாஹுக்குமுல்லதி இன்னமா இலாஹுக்குமுல்லாஹு லா அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவ வஸிஅ குல்ல ஷைஇன் இல்மா. இன்னமா இலாஹுக்குமுல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவ வஸிஅ குல்ல ஷைஇன் இல்மா. உங்கள் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹு ஒருவன் தான், அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் வேறொருவன் இல்லை, அவன் அனைத்தையும் அறியக்கூடிய விசாலமான கல்வி ஞானமுடையவன் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். பரிசுத்தமா நாயனாகி அவன்தான் மலைகளின் கணங்களை தெரிந்து வைத்திருக்கிறான். மேலும் கடல்களின் நீளம் மற்றும் அகலத்தின் துல்லியமான தகவலையும், மழை பொழியும் போது எத்தனை சொட்டுகள் விழுந்தன என்கிற எண்ணிக்கையையும், ஒவ்வொரு மரங்களில் உள்ள இலைகளின் எண்ணிக்கையையும், கடும் இருளாக இருக்கும் இரவுகளில் வாழும் உயிரினங்களையும், வெளிச்சமான பகல் பொழுதில் வாழும் உயிரினங்களையும் அவன் மிக துல்லியமாக அறிந்து வைத்திருக்கிறான். கருவில் இருப்பவற்றையும் நன்கு அறிந்து வைத்திருக்கிறான். மேலும் அந்த கருவில் இருப்பவற்றை தனது மதிநுட்பத்தால் செம்மையாக ஆக்குகிறான். இது குறித்து எல்லாம் வல்ல அவன் கூறுகிறான், ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா லா இலாஹ இல்லா ஹுவல் அஸீஸுல் ஹகீம். ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா லா இலாஹ இல்லா ஹுவல் அஸீஸுல் ஹகீம். அவன்தான் கர்ப்பப்பைகளில் தான் விரும்பியவற்றை உங்களை ஆணாகவோ பெண்ணாகவோ உருவம் அமைக்கிறான். அனைவரையும் மிகைத்தவனும் ஞானமுடையவனுமான அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். உண்மையாக நன்றி செலுத்துபவர்கள் அவனுடைய புகழை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொன்றையும் நன்கு சிந்தித்து பார்ப்பவர்கள் அவனுடைய மகத்துவத்தை எண்ணி சுப்ஹானல்லாஹ் என்று கூறுகிறார்கள். நெருக்கடியான நிலையில் இருப்பவர்கள் அவனிடமே யாசகம் செய்து பணிந்து வருகிறார்கள். இது குறித்து அவன் தனது திருமறையில் இவ்வாறு கூறுகிறான், அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆஹு வ யக்ஷிஃபு ஸூ. சிரமத்தில் சிக்கி துடிதுடித்துக் கொண்டிருப்பவர்கள் அபயமிட்டு அழைத்தால் அவர்களுக்கு பதில் கூறி அவர்களுடைய சிரமங்களை நீக்குபவன் யார்? சிரமத்தில் சிக்கி துடிதுடித்துக் கொண்டிருப்பவர்கள் அபயமிட்டு அழைத்தால் அவர்களுக்கு பதில் கூறி அவர்களுடைய சிரமங்களை நீக்குபவன் வேறு யார் அவனைத் தவிர என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். அவன்தான் அல்லாஹ். அவனைத் தவிர மிகச்சிறந்த பராமரிப்பாளன் வேறு யாரும் இல்லை. மிக உயர்ந்தவனாகி அவனைத் தவிர வேறு யாரிடமும் சிறப்பான ஒதுங்குமிடம் இல்லை. எல்லாம் வல்ல அல்லாஹ் கூறுகிறான், ஹுவல் ஹய்யு லா இலாஹ இல்லா ஹு ஃபதுஊஹு முக்லிஸீன லஹுத்தீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அவன் நிரந்தரமானவன். அவனை தவிர வணக்கத்திற்குரிய வேறு ஓர் இறைவன் அறவே இல்லை. ஆகவே அவனுக்கு நீங்கள் முற்றிலும் வழிபட்டு கலப்பமற்ற மனதுடன் அவனை அழைப்பீர்களாக. உலகத்தார் அனைவரையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தும் அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தானதாகும் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். அல்லாஹுவின் அடியார்களே, உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு சமயத்திலும் நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற வாக்கியத்தின் உன்னதத்தை புரிந்து நடங்கள். உங்கள் இரவுகளிலும் பகலிலும் இந்த வாக்கியத்தின் தத்துவத்தை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இவ்வாறு இந்த வாக்கியத்தை மெய்யுணர்ந்து செயல்படுவதால் உங்கள் நபியுடைய ஷஃபாஅத் எனும் பரிந்துரைக்கு நீங்கள் தகுதி பெறுகிறீர்கள். இது குறித்து அவர்கள் பின்வருமாறு கூறுகிறார்கள், அஸஅதுன் நாஸி பி ஷஃபாஅத்தி யௌமல் கியாமா மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் காலிஸம் மின் கல்பிஹி அவ் நஃப்ஸிஹி. மறுமை நாளில் மக்கள் அனைவரிலும் என் பரிந்துரை மூலம் நற்பேறு பெறுகின்றவர் யார் எனில், உளப்பூர்வமாக தூய எண்ணத்துடன் யார் அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னாரோ அவர்தான். மறுமை நாளில் மக்கள் அனைவரிலும் என் ஷஃபாஅத் எனும் பரிந்துரை மூலம் நற்பேறு பெறுகின்றவர் யாரெனில், உளப்பூர்வமாக தூய எண்ணத்துடன் யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னாரோ அவர்தான் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த வாக்கியத்தை தொடர்ந்து உச்சரிப்பதோடு அதன் உட்பொருளை நன்கு விளங்கி செயல்படுபவர் அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து காப்பாற்றப்படுகிறார்.
இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஃபஇன்னல்லாஹ கத் ஹர்ரம அலன் நாரி மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் யப்தகி பிதாலிக வஜ்ஹல்லாஹ். அல்லாஹுவின் அன்பை நாடி லா இலாஹ இல்லல்லாஹ் என்று யார் சொன்னாரோ அவர் மீது அல்லாஹ் நரகத்தை தடை செய்து விடுகிறான். அல்லாஹுவின் அன்பை நாடி லா இலாஹ இல்லல்லாஹ் என்று யார் சொல்கிறாரோ அவர் மீது அல்லாஹ் நரகத்தை தடை செய்து விடுகிறான் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். மேலும் அவர்கள் கூறுகிறார்கள், மன் மாத்த வஹுவ யஅலமு அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹு தகலல் ஜன்னா. அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை என்று யார் மனமாற அறிந்த நிலையில் இறந்து விடுகிறாரோ கண்டிப்பாக அவர் சொர்க்கம் செல்கிறார் என்றும் கூறியுள்ளார்கள். யா அல்லாஹ், உனக்கும் உனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்கச் சொன்னாயோ அவர்களுக்கும் முழுமையாக நாங்கள் வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் நீ உதவி புரிவாயாக. அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். ஈமான் கொண்ட நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியுங்கள், இன்னும் அல்லாஹ்வின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். யா அல்லாஹ், எங்கள் தலைவரும் எங்கள் நபியுமாகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் ஸலவாத் என்னும் ஈடேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியையும் பரக்கத் என்னும் நற்பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக. மேலும் நல்வழி காட்டும் ஹலீஃபாக்களாகிய அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோர்களையும் சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபீன்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த தேசத்தின் ஜனாதிபதி மாண்புமிகு ஷேக் முஹம்மது இப்னு ஜாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக. யா அல்லாஹ், மாண்புமிகு ஷேக் ஜாயித், மாண்புமிகு ஷேக் மக்தும் மற்றும் மாண்புமிகு ஷேக் ஹலிஃபா பின் ஜாயித் மேலும் ஏனைய அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. மேலும் எங்கள் இரத்தவழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். எங்கள் இறைவனே, எங்களுக்கு நீ இம்மையிலும் நன்மை தருவாயாக, மறுமையிலும் நன்மை தருவாயாக. நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் எங்களை நீ பாதுகாப்பாயாக. அல்லாஹுவின் அடியார்களே, மகத்தான அல்லாஹுவை நினைவு கூறுங்கள், அவன் உங்களை நினைவு கூறுகிறான். அவன் வழங்கிய அற்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள், அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான். தொழுகையை நிலைநாட்டுங்கள். ஸதகல்லாஹுல் அலீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலிஹின் நபியில் கரீம்.